இன்னைக்கு நம்ம ஜுஜுட்சு கைசன்ல எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். இதுத்தனே நம்ம இட்டடோரியோட உடம்ப தான் காமிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவ வந்து செத்து போய் உடம்புல வரைச்சு போயிருக்கான். அப்ப இட்டடோரியோட உடம்புக்குள்ள காமிக்கிறாங்க. வித்தியாசமான ஒரு இடம் மாதிரி இருக்கு. அது பாத்தீங்கன்னா நம்ம சுக்குனாவோட ஒரு டொமைன்னு சொல்லலாம். அதுக்குள்ளதான் நம்ம ரீக்மன் சுக்குனாவோ நம்ம இட்டடோரி இருக்காப்ல. பாத்தீங்கன்னா நம்ம இட்டடோரி இருக்கிறா இனிய குண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல நம்ம சுக்குனோ கிட்ட கேட்டுட்டு இருப்பாப்ல. அதுக்கு சுக்குனோ என்னன்னா அசால்ட்டா, தம்பி நான் உன் கையை சரி பண்ணி கொடுத்துருக்கேன், அதுக்காக எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இப்படி வந்து கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பேசிக்கிட்டாப்ல. அப்போ நம்ம இட்டடோரிக்கு சரியான காண்டாயிடுதே. கையை சரி பண்றேன்னு சொல்லிட்டு என் நெஞ்சவே பிடி போட்டலாம், ஏதோ பிளக்க பிடி போடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருப்பாப்ல. ஒரு கட்டத்துல நம்ம இட்டடோரிக்கு கிரிப் பிடிச்சு போய் சண்டையை போடுவாப்ல. பாத்தீங்கன்னா உசுரை கொடுத்து நம்ம சுக்குனாவை மாத்துக்கட்டுல அடிப்பாப்ல. ஆனா ஒரு அடி கூட நம்ம சுக்குனா வந்து வலிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா சுக்குனா எவ்வளவு பெரிய ஆள் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இருக்கிறது சுக்குனாவோட டொமைன். அது வந்து நம்ம இட்டடோரிக்கு தெரியாம மாத்துக்கட்டுல அடிச்சு சண்டை ஓட்டுக்கு இருப்பாப்ல. அப்போ வந்து ஒரு கட்டத்துல நம்ம சுக்குனா வந்து சொல்லுவாப்ல, நம்ம இன்னும் சாதலடா, இது என்னோட டொமைன்ல இருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இட்டடோரி கிட்ட சொல்லுவாப்ல. அப்ப இட்டடோரி நினைச்சேன்டா, உடைய மாதிரி ஆள்ல நீ சாதலாம் விரும்ப மாட்டேன்னு எனக்கு எப்பயே தெரியும். நம்ம இட்டடோரி ஈடு விடுத்து பேசிக்கிருப்பாப்ல. அப்ப சுக்குனா சொல்லுவாப்ல, சாரத முடிவாத்தே இருந்துச்சு, ஆனா கடைசி நேரத்துல என் மைண்ட் மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்ல. அப்ப நமக்கு திடீர்னு நம்ம புசிக்காரவை காமிப்பாங்க. அந்த சண்டை நடந்தப்ப அதை மனசுல வச்சுதான் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா வெளியே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இட்டடோரி கிட்ட பேசிட்டு இருப்பாப்ல. அப்ப சுக்குனா சொல்லுவாப்ல, சரிடா உன்னை வந்து நான் சரி பண்ணி கொடுத்துறேன் ஓ இதயத்தை, ஆனா நான் சொல்ற 2 கண்டிஷனுக்கு மட்டும் நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இட்டடோரி கிட்ட நம்ம சுக்குனா சொல்லுவாப்ல. அப்ப இட்டடோரி அது என்ன கண்டிஷன் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுக்குனா கிட்ட பேசுவாப்ல. சுக்குனா வந்து சொல்லுவான், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நான் எப்பெல்லாம் எக்ஸ்டென்ஷன் சொல்றேனோ அப்பெல்லாம் உடம்ப என்னை கண்ட்ரோல் பண்ண விடணும் 1 நிமிஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்ல. 2வது கண்டிஷன் பார்த்தேன்னா, நான் இந்த கண்டிஷன் சொன்னேன்ல, இதை நீ முழுசா மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்ல. நம்ம இட்டடோரியும் அந்த கண்டிஷனுக்குலாம் நான் ஒத்துக்கிற முடியாது, நீ அப்படி சொல்லிட்டு என்ன செய்வன் வெளியே வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஒரு ஈவில் கிட்ட உடம்ப கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த வாய்ப்பை எப்பயுமே கொடுக்க மாட்டேன், போடா நீ முடிஞ்சதை பாத்துக்க, நான் செத்து கூட இங்க இருப்பேன், தவிர என்னை கண்ட்ரோல் பண்ண விட மாட்டேன் சொல்லிட்டு நம்மால் விட அப்படியே இருப்பாப்ல. அப்ப சுக்குனா கொஞ்சம் இறங்கி, சரிடா அந்த 1 நிமிஷத்துல யாருக்கும் காயப்பட மாட்டேன், யாரையும் வந்து துன்புறுத்த மாட்டேன், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்ல. நம்ம இட்டடோரி சரி ஏதோ சொல்ற இட்டடோரி நின்றுப்பான். அப்போ வந்து எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம சுக்குனா மூஞ்சில நம்ம இட்டடோரி மூஞ்சி சேர்ந்து ஒரு கொடுப்பான். அப்புறம் என்னன்னா சரியான வெறியாயிரும். இருந்தாலும் அடே கிட்ட, சரிப்பா தம்பி, நான் இந்த 2 கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிறேன் வேணாம், அதுக்கு போலதான் நான் வேற ஒன்று சொல்றேன், நீ என்ன இங்க இருந்து அடிச்சு ஜெயிச்சிட்டேன்னு வைவேன், நீ வந்து 2 கண்டிஷன் இல்லாம நீ வந்து உயிர் வாழலாம், நான் உன் ஹார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு. அதே மாதிரி நான் ஜெயிச்சுட்டா இந்த கண்டிஷனோட தான் நீ உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்ல. நம்ம இட்டடோரி சரி வாடா அவனையெல்லாம் ஒரு கையில சுத்த விட்டு அடிப்பான் சொல்ற அந்த கேப்ல வந்து நம்ம என்னன்னா ஒரே ஒரு ஸ்லாஷ போட்டு விட்டு நம்ம இட்டடோரி மூஞ்சிய 2 பாத்தீங்கன்னா இட்டடோரிக்கு அதை ஒரே செகண்ட்ல முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கோஜோவை காமிப்பாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் இடத்துல நம்ம கோஜோவோட அசிஸ்டன்ட் ஆன அந்த கண்ணாடி போட்ட ஆளு நிப்பாப்ல. அப்போ வந்து கோஜோ சொல்லுவாப்ல, ரொம்ப மோசமான ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட பேசிட்டு இருப்பாப்ல. அந்த ஆள் ஆமா சார் தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஆமா தேவை வீட்டுக்கு இருப்பாப்ல. அப்போ வந்து கோஜோ சொல்லுவாப்ல, எதுக்காக நான் டீச்சரா சேர்ந்தேன்னு தெரியுமா உனக்கு, தெரியல சார் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி ஓட்ட ஆளுன்னு சொல்லுவாப்ல. அப்போ கோஜோ வந்து சொல்ல ஆரம்பிப்பாப்ல, ஜுஜுட்சு வந்து மொத்தமா ஒரு குப்பை மாதிரி மாறிடுச்சு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு மாற்றமே இல்ல, இதுல வந்து ஒரு புரட்சியை கொண்டு வரணும், இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், நிறைய சக்தி வாய்ந்த ஆட்கள்லாம் வந்து சேர்க்கணும், அதை வந்து மாற்றி அமைக்கணும், அதுதான் என்னோட கனவா இருந்துச்சு. இதுவே நான் ஒரு ஜுஜுட்சு சாக்கரா இருந்தா என் பேச்சை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க, நான் ஒரு டீச்சரா இருக்க போய் தான் என்னோட ஸ்டெப்ஸை ஒரு கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க, அதனாலதான் நான் டீச்சருக்கு வந்து ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜோ சொல்லுவாப்ல. அது மட்டும் இல்லாம 3rd இயர்ல இருந்து கக்காரியும் 2nd இயர்ல இருந்து உட்காச்சு வந்து ரொம்ப சிறந்த ஜுஜுட்சு சாக்கர்ஸ், அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப டேலண்ட் இருக்கு, அதே மாதிரி நிறைய டேலண்டான பசங்களை வந்து உருவாக்கணும், அதனாலதான் என்னோட வேலையில என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நிறைய பேத்துக்கு என்னோட டாஸ்கை வந்து கொடுப்பேன், அவங்களாம் சாங்க ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜோ சொல்லுவாப்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஹட்டாரி ஒக்காட்சு இவங்க கூட சேர்ந்து நான் இட்டடோரி ஒரு பெரிய ஆளா மாத்தணும்னு நினைச்சேன், ஆனா அது எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு, அவன் மட்டும் இருந்திருந்தா அவனை ஒரு திறமையான ஆளா மாத்திருப்பேன், அதான் என்னோட ஐடியாவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாவும் பேசிட்டு இருப்பாப்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க அந்த ஒரு டாக்டர் மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அந்த டாக்டர் வந்து இட்டடோரியோட உடம்பு பிரிக்க போறேன், யாராவது பார்க்கணும்னா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜோ ஆளுக்கு சொல்லுவாப்ல. பாத்தீங்கன்னா அந்த கேப்ல நம்ம இட்டடோரிக்கு உயிர் வந்து பட்டாருன்னு எதிர்த்து உட்காந்து இதை பார்த்துட்டு அந்த பக்கத்துல இருந்த அந்த கண்ணாடிக்கார ஆளு தொகுச்சு போ அவ்வளோ அந்த எக்ஸைட்மெண்ட் அடக்கவே முடியாது. நம்ம கோஜோக்கு நாலு சிரிப்பு இருந்தாலும் அடைக்கிட்டு ஓவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவாப்ல. அப்படி எந்திரிச்சேனே நம்மளே கோஜோ வாத்தியார் என்ன நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்ல, இட்டடோரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கைபிடிக்கிடுவாங்க.
பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம கோஜோவோ அந்த டாக்டரும் கிளம்பிடுவாங்க. அப்போறப்ப நம்ம கோஜோ வந்து அந்த டாக்டர் அம்மா கிட்ட சொல்லுவாப்ல, அந்த நீங்க வந்து ரெக்கார்டை சப்மிட் பண்ணிருங்க, இட்டுடோரி செத்ததாவே அந்த ரெக்கார்டு இருக்கட்டும், வெளியே யாருக்கு இட்டுடோரி இருக்கிறதா தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்ல. இதுக்கு என்ன காரணம், இட்டுடோரி ஏன் மறைவா வச்சிருக்கீங்க, இதுக்கு எதுவும் பெரிய காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்பாங்க. கோஜோவோ இல்ல, வெறும் சிம்பிள் ரீசன் தான், அந்த எக்ஸைஸ் ஈவெண்ட் நடக்குதுல, அந்த ஈவெண்ட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நான் வந்து இட்டுடோரி அனுப்பலாம்னு இருக்கேன். அவனுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் தேவைப்படுது, அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட அவனுக்கு பவர் இல்ல, அவனுக்கு நான் தனியா வந்து ட்ரைனிங் கொடுக்க போறேன், எப்படி கொஞ்சமாவது அந்த கிரஸ் எனர்ஜி அவன் கத்துக்கணும், அதுக்காக தான் அவனை தனியா வச்சு நான் ட்ரைனிங் கொடுக்க போறேன், அதனால தான் வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்ல. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் பாத்தீங்கன்னா கைஸ் முக்காவாசி செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் மட்டும்தான் அந்த இதுல அனுமதி இருக்கு. பாத்தீங்கன்னா ஏதாவது ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல இருக்க கிளாஸ் வாத்தியார் சொன்னே ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல இருந்து யாராவது வந்து கலந்துக்கிற வாய்ப்பு இருக்கு, அந்த சாக்கா வச்சு நம்ம இட்டுடோரி இறக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு பிளான் பண்ணி நம்ம கோஜோ வந்து வச்சிருக்காப்ல. அதான் யாருக்குன்னு சொல்லுவா நான் சொல்லிட்டு அந்த டாக்டர் மாட்டின்னு சொல்லிடுவாப்ல. அப்படி அங்கிட்டு இட்டுடோரியை காமிப்பாங்க. என்னன்னா நான் வெளியே போனதே எல்லாரும் மரல போறாங்க, என்னை வார்த்துக்கிட்டே இருவே அப்படின்னு சொல்லிட்டு மனக்கோட்டையில கட்டிவே நம்ம கோஜோ வேற கோட்டை கட்டி விட்டுருப்பாப்ல. அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி ஒரு காஃபி ஷாப்பை காமிப்பாங்க. நேற்று கூட பாத்தீங்கன்னா போன எபிசோட்ல ஒரு எரிமலை மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளஸ் கூட ஒருத்தவன் வந்திருப்பாள், அவங்க கூட ஜுஜுட்சு சாக்கர்ஸ் வந்து போட பிளான் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த காஃபி ஷாப்பை தான் காமிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அப்ப அங்க வந்து ஒரு புதுசான ஒரு ஆளை காமிக்கிறாங்க. அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காஃபி ஷாப்ல ஒரு ஒர்க்கரா இருக்காப்ல. அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிரேஸ் ஆப்ஜெக்ட் ஏதாவது நெகட்டிவ் கிரேஸ் இருந்தா அவருக்கு வந்து தனியா தெரியும், அந்த மாதிரி ஒரு சில பவர் அவருக்கு இருக்கும் போல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசுல வச்சுக்கிட்டு அந்த டேபிள் என்னடா ஏதோ இருட்டா இருக்க மாதிரி இருக்கு, அங்க வேற நெகட்டிவ் கிரேஸ் இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து கரெக்டா கணிச்சு போடுவாப்ல. அப்படியே வந்து எனக்கு உங்க வேலையை வேணாம் ஒண்ணு வேணாம்டான்னு சொல்லிட்டு அங்க இருக்க பெரிய ஆபீசர் கிட்ட எனக்கு வேலையை வேணாப்பா நான் போய் வரேன்ப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவாப்ல அந்த ஒர்க்கரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய ஒர்க்கரு டேபிள் 7ல இன்னும் யாருமே ஆர்டர் பண்ணலையா, அவங்க போய் என்னன்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவாப்ல. பாத்தீங்கன்னா அந்த டேபிள் 7ல அந்த கிரஸ் எனர்ஜி கூட நம்ம அந்த ஒருத்தவே உட்காந்துருப்போம். அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று பேசிக்கிடுவாங்க, நீ வந்து கோஜோ அடிக்கணும்னா உனக்கு இன்னும் நிறைய பவர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். என்ன பவர் அப்படி வேணும்னு சொல்லிட்டு அந்த இடிமலைங்கிட்ட பேசிக்கிறப்ப இந்த மாதிரி பிரிசன் ரீலம் சொல்லிட்டு ஒன்று இருக்கே, அந்த ரீலம் வந்து உன் கூட சேர்த்துக்கிட்டேன்னா உனக்கு இன்னும் பவரா இருக்கும், அதைத்தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்படி அந்த இடிமலை வந்து எனக்கு சூப்பரா இது தானே இத்தனை வருஷமா தேடிக்கிருந்தேன், செம்ம ஐடியாரா போய் எடுத்து என்னோட கலெக்ஷன்ல ஒன்னா சேர்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரஸ் எனர்ஜியான அந்த இடிமலை மண்டே பேசிக்கிருப்பேன். ஓவரா எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவான் போல. குப்பு நான் மண்டையில இருந்து இடிமலை வெடிக்கும். பக்கத்துல என்னடா வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கேட்க போன அந்த பெரிய ஆபீசர் பக்கத்துல போனது சருன்னு கருகி போவாப்புல நெருப்பு பிடிச்சி. பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த கடையில இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களா கருகி சுத்து போவாங்க. அந்த இடிமலை மண்டக்காரன் பக்கத்துல இருந்த கிட்ட என்னோட பவரை இதை வச்சா கோஜோ அடிக்க முடியாது, சுக்குனோவே அடிச்சு புடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து ஒரு அசீன் போட்டுக்கு இருப்பேன். அந்த எரிமலை வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைக்குள்ள இருக்கவங்க எல்லாத்துக்கும் கறி சாம்பல் தான் கூட உசுர் மிஞ்ச மாட்டா, எல்லாரும் செத்து போவாங்க கறி. அப்படி அங்க இருந்து கட் பண்ணி நம்ம செகண்ட் இயர்ஸ்க்கோ நம்ம பிசிக்காராகவும் நொபாரா அவருக்கு இடத்த காமிப்பாங்க. நம்ம நொபாராவை என்னன்னா அந்த பேண்டான்ற அழுசுல விட்டு பார்க்க விட்டுக்கு இருப்பாப்ல. வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு க்ளோஸ் காம்பேர்ட்ல வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காங்களா, பக்கத்துல நெருங்கி வந்தவங்களை அடிக்கிறது கொஞ்சம் வீக்கா இருக்காங்களா, அதுக்கு ட்ரைனிங் கொடுக்க அந்த பாண்டா ஆளு வந்து வாங்கியிருக்காப்புல நம்ம நொபாராவை. பாத்தீங்கன்னா பட்டாரு அங்கிருந்து கட் பண்ணி நம்ம கோஜோவும் நம்ம இட்டுடூரி இருக்க இடத்த காமிக்கிறாங்க. இட்டுடூரி வந்து யாருக்கு தெரியாத ஒரு ரூம்குள்ள வந்து இருக்கா. அப்போ வந்து கோஜோ சொல்றாப்புல, உனக்கு வந்து கிரஸ் எனர்ஜியும் கிரஸ் டெக்னிக் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பாடம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜோ சொல்றாப்புல. நம்மளுக்கு என்னன்னா சந்தோஷம், ஐயோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ கோஜோ என்னடா ஆச்சு, என்னடா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாப்புல. இல்ல வாத்தியாரே நீங்களே பெரிய ஆளே, நீங்களே எனக்கு பாடம் எடுக்கிறீங்கன்னா செம்மையாத்தே இருக்கு, அதை நினைச்சு பார்த்தேன் அப்படின்ட்டாப்புல. சரி தம்பி அதெல்லாம் விட்டுறேன், நான் உனக்கு வந்து கிரஸ் எனர்ஜி கிரஸ் டெக்னிக்கும் பத்தி நான் வந்து உனக்கு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜோ வந்து பாடம் எடுப்பாப்புல. ஒரு ரெண்டு டின்ன வச்சுக்கிட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி காமிப்பாப்புல. இது வந்து கிரஸ் டெக்னிக், இது வந்து கிரஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எது வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இட்டுடோரி கேட்பாப்புல. நம்ம இட்டுடோரி கிரஸ் டெக்னிக்கை சொல்லி கொடுங்க, அதே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கோஜோ வந்து தம்பி அதுக்கு வாய்ப்பு இல்லை ராசா, அது வந்து பாத்தீங்கன்னா பிறப்புலே வரணும், ஒரு சில ஜுஜுட்சு சாக்கஸ்க்கு வந்து 80% உடம்புல ரத்தமா ஓடும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லப்பா, அதெல்லாம் கத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஐடியா காமெடி பண்ணிடுவாப்புல. கோஜோ மனசுக்குள்ள உடம்புல தான்டா சுக்குன்னு அடிக்கா, அதனால உனக்கு கிரஸ் டெக்னிக்கே தேவையில்லை அப்படின்னு அது வந்து அதை வந்து பெருசா எடுத்துக்கிற மாட்டாப்புல கோஜோ. அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பேசிக்கிடுவாங்க. அந்த மாதிரி அவனுக்கு வழக்கு வாங்கி நம்மளால வந்து புரியாத மாதிரி ஒரு சில நேரம் குழம்புவான். கொஞ்சம் என்னன்னா அது விடாம அவனுக்கு சொல்லி அவனை ஒரு கட்டத்துல மயக்கமே போட்டுருவான். நம்ம இட்டுடோரி அதை அவ்வளவு டக்குனு புரிஞ்சுக்கிற முடியாது, அதனால குழம்பி போவேன். ஏதாவது ஈஸியா இருந்தா சொல்லிக்க வாத்தியார் என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிருப்பான். வந்து ஒரு கட்டத்துல நம்ம கோஜோ சொல்லுவாரு, பிரஸ் எனர்ஜியை வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல நம்ம இட்டுடோரி கிட்ட. அப்போ இட்டுடோரி இந்த புசிக்கார மாதிரி அந்த குழந்தை மாதிரி அவங்க கூட கத்திட்டு
சொல்லிடுவான் இந்த பறவை கூப்பிடுறதுக்கு ஓனாயை கூப்பிடுறதுக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம இட்டு கேட்பாப்ல அங்கிட்டு ஃபுசிகாராவுக்கு யாரோ நம்மளை இரிட்டேட் பண்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு புரியும். பாத்தீங்கன்னா அந்த சென்ஸ் வந்து அங்க இருக்க தள்ளி இருக்க நம்ம ஃபுசிகாராவுக்கு வந்து அவன் ஃபுசிகாரானால உணர முடியும். அப்படியே பட் அங்கிட்ட இருந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க ஃபுசிகாராவை காமிப்பாங்க. அந்த தேர்ட் இயர் அந்த செகண்ட் இயர் கண்ணாடி போட்டப்புல வந்து சொல்லும் இன்னும் 1.5 மாசம் தாண்டா இருக்கு அது எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் வரப்போகுது அதனால நல்லா ட்ரைனிங் எடுத்துக்க ஃபுசிகாரா அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. அப்படியே மறுபடியும் அங்கிருந்து கட் பண்ணி நம்ம இட்டு கோஜோ காப்பாங்க. நம்ம கோஜோ வந்து அவரை கொடுத்து பாடம் நடத்திக்கு இருப்பாப்ல ஏதோ மாத்துக்கள்ல சொல்லிட்டு இருப்பாப்ல. அப்படியே ஒரு கட்டத்துல கோஜோ சரிப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இரு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அப்படியே ஒரு 10-15 கேசத்தை கையில கொடுத்துட்டு இந்த பணம் அந்த கிரெஸ் எனர்ஜியை வச்சு கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தெல்லாம் பார்த்தா நீ உனக்கு கொஞ்சம் தெளிவு பிறக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்பெல்லாம் நம்ம இட்டு அப்போ இது பார்த்தா ஸ்டாண்ட் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாக்கலடா இது பார்த்தா கொஞ்சம் ஏதாவது உனக்கு தெளிவு கிடைக்கும் ஸ்டாண்ட் ஆயிடலாம்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜோ சொல்லிடுவாப்ல. கோஜோ வந்து அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு டெடி பேர் பாக்ஸிங் டெடி பேர் மாதிரி ஒரு சின்னதா இருக்கும். இது வெங்கூட உட்காந்து படம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்ல. எதுக்கு வாத்தியாரு வெங்கூட உட்காந்து படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாப்ல. அப்போ வந்து அந்த டெடி பேரோ என்னன்னு சொல்லி சொல்லுவாப்ல நம்ம கோஜோ இது ஒண்ணும் இல்லடா நீ எப்பயாவது கண் அசைஞ்சுன்னு ஒரு போடு அந்த அலாரம் கிளாக் மாதிரி அடிக்கடி எழுப்பி விடுவா அப்படியா வாத்தியாரே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருப்பேன். அப்பன்னு பார்த்து படான்னு வாய் சேர்ந்து ஒரு குடுக்கும் ஒரு குத்துனாலும் சரியான ஒரு குத்து நம்ம இட்டு ஒரு காண்டா எதுக்கு வாத்தியார் எப்ப தேவையில்லாம அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாப்ல. இது அப்படித்தையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச்சா சமாளிப்பாப்ல. அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஃபுசிகாரா எல்லாருமே ட்ரைனிங் முடிச்சுட்டு ஏதோ ஒரு படிக்கட்டில் உட்காந்துருப்பாங்க. நம்ம ஃபுசிகாரா வந்து நம்ம சுக்குரா சொன்னதை நினைச்சு பாப்பாப்ல இருக்குடா இவ்வளவு டேலண்ட்டை வேஸ்ட் பண்ற ஏன்டா அது கிரெஸ் அடிக்காம ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வந்து நம்ம ஃபுசிகாரா மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கா. அப்போ உண்மையிலே நமக்கு எதுவும் வராதா நம்ம எதுவும் செய்ய முடியாதா எப்படி இந்த ஸ்பெஷல் கிரெஸ் எல்லாம் நம்ம அட்டாக் பண்ணி அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில தீவிரமா உட்காந்து யோசிச்சு இருப்பாப்ல. பாத்தீங்கன்னா அப்படி பேசிட்டு இருக்கப்பே நம்மால் வந்து அந்த தரக்குள்ள கை வச்சிருப்பாப்ல. கை வச்சுட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒண்ணு நினைப்பாப்ல திடீர்னு அந்த தரக்குள்ள கை போயிடும். இதோ பார்த்து மத்தவங்களை ஆச்சரியமாயிருவாங்க. அப்படியே நம்மளும் ஃபுசிகாராவும் நம்ம கிட்ட ஏதோ டேலண்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம இட்டுடோரிய காம்பாங்க. இட்டுடோரி என்னன்னா உசுரை கொடுத்து பணம் பார்த்துட்டு இருப்பேன் ஒவ்வொரு கேசட் ஆகும். அப்படியே லைட்டா ட்ரிங்க் எதை எடுத்து குடிக்க பார்ப்பேன். ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கும். அப்படியே பணம் பார்த்துக்கிட்டே குடிப்பானா அந்த டெடி பேர் பக்கத்துல மடியில வச்சிருப்போம். அவன் குடிக்கிற நேரத்துல போட்டா அவன் மூச்சு வச்சிருந்து ஒரு குத்தும் அந்த அந்த கேனோட பறந்து விழுவியா பாருங்க செம்ம காமெடியா இருக்கும். அப்ப இட்டுடோரி ஒரு படம் பாக்குறப்ப ஒரு சோடா குடிக்கிறது தப்பாடான்ற மாதிரி இருக்கும். அடிச்சுக்கிறீங்க அந்த இது எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் அவனை மாத்துக்கல்ல போய் அடிக்கும். அப்படியே கோஜோ அங்கதான் இருப்பாரு. சரிப்பா இட்டுடோரி இதை நீ நல்லா பாத்துட்டு நான் போயிட்டு எனக்கு ஒரு பிசினஸ் டீல் மாதிரி இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜோ வந்து அங்க இருந்து கிளம்பிடுவாப்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கோஜோவும் அந்த கோஜோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா கார்ல எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா பிரின்சிபல் சார்கிட்ட ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்த மாதிரி சொன்னாப்ல. பாத்தீங்கன்னா நம்ம கோஜோ வந்து அவரை பாக்குறதுக்காக போயிட்டு இருப்பாப்ல. அப்போ போற வழியில கோஜோக்கு வந்து ஏதோ ஒரு தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவாப்ல. சொல்லிட்டு நீ இங்க இருந்து போ நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாப்ல. அப்படியே அவர் நினைச்ச மாதிரி யாரோ வந்து பட்டார்னு வந்து அவர் அடிக்க வருவாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம அந்த இடிமலை மண்டே இருந்தால காபி சாப்பிட அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா கோஜோ அடிக்க பிளான் போட்டிருந்தாங்க. அந்த இடிமலை மண்டையை வந்து பாத்தீங்கன்னா கோஜோ அடிக்க அங்க வந்திருக்காப்ல. நம்ம கோஜோவும் கரெக்டா கணிச்சு விட்டாப்ல. அப்ப வந்து நம்ம கோஜோ யார் ராணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாப்ல. அப்படி இந்த இடத்த இந்த எபிசோட் முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்யூ.